2,00,000க்கும் மேல் நகையை அடகு வைத்துள்ளவர்களுக்கு வங்கி வெளியிட்ட முக்கிய அறிவிப்பை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம். மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரின் மூலம் நகை கடன் ரீதியாக புதிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அதன்படி தேசிய வங்கிகள் நகைகளை அடகு வைத்து திருப்பும் போது அதனுடைய வட்டி மற்றும் அசல் இரண்டையும் செலுத்த வேண்டும். மேற்கொண்டு உடனடியாக அன்றைய தினமே நகைகளை அடகு வைக்க முடியாது. மாறாக அடுத்த நாள்தான் அடகு வைக்க முடியும். இப்படி நகை கடன் ரீதியான அறிவிப்பு மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மக்களவு பெருமளவு சிரமப்படுவர் என்றும் கடன் வாங்கும் பட்சத்தில் வட்டி ரீதியாக பெரும் சிக்கலை சந்திக்கக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளனர். இதனால் தேசிய வங்கிகளில் வைத்திருந்த பயனாளிகள் தங்களது நகையை தற்பொழுது கூட்டுறவு சொசைட்டிக்கு மாற்றி வருகின்றனர். இங்கு வட்டி விகிதம் 12% என்ற அளவில் அதிகமாக இருந்தாலும் தேசிய வங்கியில் உள்ள விதிமுறை இங்கு கிடையாது. ஆனால் தற்பொழுது புதிய அறிவிப்பை ஒன்று வெளியிட்டுள்ளது. அதாவது நகை அடகு வைப்பவர்கள் 2,00,000க்குள் வைத்தால் மட்டுமே ஆண்டு வட்டி செலுத்த முடியும். மாறாக 2,00,000க்கும் மேல் நகையை வைத்து கடன் வாங்குபவர்கள் மாதந்தோறும் வட்டி கட்ட வேண்டும் என கூறியுள்ளனர். இது ஒரு சில நபர்களுக்கு தெரியாமல் வட்டி கட்டாமலேயே உள்ளார்களாம். அது ரீதியான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அந்தந்த கூட்டுறவு வங்கிகள் நாளடைவில் தெரிவிக்கும் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.